சங்கீதா மேம்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கணும். நான் உங்கள்கிட்ட அறிவுரை சொல்றேனா, இது என்ன சொல்றேன், இது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. தலைவரோட அந்த பொண்ணு போய் போட்டோ எடுத்து அதை போஸ்ட்ல போட்டாங்க. அந்த போஸ்ட்ல போடுறப்ப எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. வச்சுச்சிங்க, உங்க மனநிலையில இருந்து பார்த்தா ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப வலிக்கும். நீங்க ரொம்ப பொறுமையா இருந்திருக்கீங்க. அதை நான் மதிக்கிறேன். அது நீங்க சொல்லக்கூடாது, வருத்தப்படக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எந்த பெண்ணுக்கா இருந்தாலும் மனைவிக்கு கண்டிப்பா கணவன் மேல் அன்பு இருக்கிற மனைவிக்கு கோவம் வரணும். நீங்க சொல்றது நியாயம்தான். அந்த நடிகை வந்து போஸ்ட் போட்டப்ப எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்து. என் குழந்தைகள் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என் அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்லிட்டாரு. தலைவர் வந்து திமுக தான் அரசியல் எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துச்சு. முரசொலி செல்வம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்தாரு. அந்த இறப்புக்கு நீங்க போனீங்களே மேடம், அப்போ தலைவர் மனசும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கும் இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி என்னடா நம்ம வந்து அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கோம் ஒருத்தரை, அவங்க வீட்டில் நடக்கிற துக்க நிகழ்வுக்கு தன்னுடைய அன்பான மனைவி, காதல் மனைவி இப்படி போறாங்களே, அப்போ எனக்கும் மனசு வருத்தமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கும் மனசு வருத்தம் இருந்திருக்கும். சரி, 2 பேரும் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை நம்ம ரொம்ப பேச வேண்டாம். எனக்கு இது உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ அது நடந்து போச்சு. அது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அம்மா, உங்களுக்கு மனசு வருத்தப்பட்ட மாதிரி நீங்க அன்னைக்கு அந்த துக்க நிகழ்வுல போய் அவங்க வீட்டுல அவங்க எல்லார்ட்டையும் கலந்துக்கிறப்போ தலைவர் மனசும் கஷ்டப்பட்டிருக்கும். 2 பேருமே இனிமே மனசு கஷ்டப்படுத்தாம இனிமேனாச்சும் கஷ்டப்படுத்த வேண்டாம். பிடிக்கலைன்னா 2 பேர் பிரிஞ்சிடறது ஒன்றும் தப்பு இல்லை. டீசெண்டா பிரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் இது அட்வைஸ்ன்னு நினைச்சுக்கிறாதீங்க, என் மனசுல இருக்கிறத நான் சொன்னேன். அப்புறம் மக்களே, போன 21 தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப எங்கூட போய் பாருங்களேன், இதுல எல்லாம் இருக்கும், நெட்ல எல்லாம் இருக்கும். 2021 தேர்தல் வந்து இந்நேரம் அறிவிச்சிருக்கணும். போன 21 அறிவிச்சிட்டாங்க இந்த தேதியில எல்லாம். இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிறது என்னன்னா 7வது 8வது தேதியில இருக்கோம். இன்னைக்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. 12ஆம் தேதி 2021 12/3/2021 வந்து வேட்புமனு தாக்கல். 12ஆம் தேதியில எல்லாம் போன தேர்தல் அப்ப எல்லாம் வேட்புமனு தாக்கல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கடைசி வேட்புமனு பரிசீலனை முடியும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க திரும்ப பெறது வைக்கிறது, கடைசி லிஸ்ட்னு ஒண்ணு அறிவிப்பாங்கல்ல, அது வந்து 19ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. வாக்குப்பதிவு வந்து 6ஆம் தேதி நடந்திருக்கு. ஏப்ரல் 6/4/2021 அன்று வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை அது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா 2/5/2021 வாக்கு எண்ணிக்கையே முடிஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் இந்த தேர்தல்ல 2026ல தேர்தல் தேதி அறிவிக்கல, எப்ப வேட்புமனு தாக்கல் செய்யணும், எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இது வந்து ரூமரா இல்ல உண்மையா அப்படின்னு தெரியல. சங்கீதா மேம வந்து அந்த வாக்குப்பதிவு நடக்குது பார்த்தீங்களா, அந்த வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொது மேடையில் பேட்டி கொடுக்க வச்சு, நம்ம தலைவர் பெண்கள் வாக்கை வந்து அபகரிக்கணும், நம்ம தலைவருக்கு விழுகிற பெண்கள் வாக்கை வந்து அவர் மேல பெண்கள் மேல இருக்கிற மதிப்பை குறைச்சு அந்த வாக்கை பூரா அவங்க அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சங்கீதா மேம பேட்டி கொடுக்க வைக்க போறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. சங்கீதா மேம் அவ்வளவு தூரம் போக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அந்த அளவுக்கு அவங்க இறங்கி போக மாட்டாங்க, பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த விவகாரத்தை நான் வாங்கிக்கிட்டு நான் டீசெண்டா ஒதுக்கிறேன் அப்படின்னு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து அவங்கள மிரட்டி பண்றாங்களா இல்ல இந்த விஷயமே ரூமரானுன்றதும் நம்மளுக்கு தெரியல. ரூமரா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சங்கீதா மேம் எங்க தலைவருடைய மனைவி, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதனால அவங்க மேல என்னைக்குமே எங்களுக்கு கோபம் வந்ததே இல்லை. அவங்க கோபம் கூட நியாயம்தான், நம்ம அதை தப்புன்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்க வைக்க போறாங்க அப்படின்றத கேள்விப்படுறேன். அதனாலதான் இந்த தேர்தல் தேதியெல்லாம் தள்ளுதோ என்னமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது மக்களே. ஏன்னா நான் இப்ப தேதியோட சொன்னேன், 2021ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தேதியோட சொன்னேன். இப்ப இன்னைக்கு ஆயிடுச்சு, இப்ப மார்ச் 8 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நீங்க தேர்தல் தேதியை கூட, இன்னைக்கு தான் தேர்தல் நடக்க போகுது,
ஏப்ரல் 15ஆம் தேதி நடக்க போது, 18ஆம் தேதிக்கு ஏதோ ஒரு தேதி சொல்லிடுவாங்கல்ல. இந்நேரம்லாம் சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே தேர்தல் தேதி அறிவிக்கல, வேட்புமனி என்னைக்கு பண்ணணும்னு பண்ணல, ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க அப்படின்னா அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது நடக்கக்கூடாது. விவாகரத்து நடக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையல் சொல்லுவாங்கல்ல, அந்த வந்து பேசுறது, அந்த வழக்கு நடக்க போறது ஏப்ரல் 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சம்மன் அனுப்பியிருக்காங்க போல. 2 பேரும் இது பண்ணணும், வழக்குக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு கணக்கு பண்ணி தான் இவங்க இது பண்றாங்க. அந்த இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஏப்ரல் 20 ஹியரிங் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒன்று சங்கீதா மேம பேட்டி கொடுக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க போகுது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இது பண்ணணும், அவங்க இந்த மேடமை பேட்டி கொடுக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்குது என்னன்னு தெரியல. நம்ம தலைவர் இப்போ தஞ்சாவூர் மீட்டிங்ல சொன்னார்ல, இங்கே பாரு, நீயும் நானும் மட்டும்தான், ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் டீலிங் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தலைவரே, ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் இல்லை தலைவரே, நீங்கள் இங்கே அரசியலுக்கு வந்த உடனே டிஎம்கேயோட பிஜேபியும் பேசுது. இங்கே பாரு, நீயும் நானும் கொள்ளையடிக்கிற காசை பாதி எடுத்துக்கிடுவோம், அவன் புதுசாக இருக்கிறே வந்திருக்க கூடாது. எல்லா கட்சியும் ஏடிஎம்கே பிஜேபி யாரும் இல்லை, எல்லாரும் டிஎம்கேட்ட எல்லாருமா சேர்ந்து அவனை அடிச்சு வெளியே பத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் இந்த டீலிங்ல இல்ல, எல்லா கட்சியும் சேர்ந்து உங்களை அழிக்கணும்னு பாக்குது. அது நல்ல கண் கூட தெரியுது. இந்த விவாகரத்து கேஸ் ஏன் தேர்தல் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஃபைல் ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஏன் ஏப்ரல் 20க்கு வருது, எல்லா இதுலயுமே எல்லா பெரிய தலையோட கையும் இருக்கு. இங்க நடக்கிறது, உங்களை சுத்தி நடக்கிறது பூரா பெரிய தலையோட தலையீட்டோட தான் நடக்குது. இதுல எல்லா பேருடைய கையும் உள்ள இருக்கு. அதனால மக்களே, இப்ப இவங்க பூரா இதை என்னத்துக்கு இவ்வளவு பெருசாக்கி இது இப்ப கொண்டு இதை உள்ள சொருகி இவ்வளவு பண்றாங்க, இந்த கூத்தெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண்கள் கிட்ட தலைவர் விஜய்க்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. பெண்கள் ஓட்டு பூரா அப்படியே அவருக்கு போகுதுன்றத அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அப்ப அடிமடியில கை வச்சாதான் இவனை சரிக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி பெண்கள் ஓட்டை குறி வச்சு பெண்கள் விஜய்க்கு நம்ம தாவேக்காவுக்கும் தலைவருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த கூத்து அடிக்கிறாங்க. தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற. ஆனா அந்த தலைவர் நம்மளுக்கு ஆட்சிக்கு வந்தாரா நம்மளுக்கு என்ன, நம்ம நாட்டுக்கு என்ன செய்வாரு, நம்ம இளைய தலைமுறைகளை எப்படி முன்னேற்றுவாரு, அவர் நல்ல ஆட்சி நடத்துவாரா, கொள்ளையடிக்காம இருப்பாரா, அதிகாரிகளை கட்டுக்குள்ள வச்சிருப்பாரா, சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள வச்சிருப்பாரா, அப்படிதான் நாம பார்க்கணும். நம்மளுக்கு தேவை அதுதான் யார் ஆண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்து நம்ம ஓட்டு போட்டாலே போதும். தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்களும் பேச வேண்டாம், நானும் பேச வேண்டாம். அது அவர் நல்லவராகவும் இருக்கட்டும், என்னமும் இருக்கட்டும், அவர் நம்மளுக்கு என்ன செய்ய போறார், நம்மளுக்கு எப்படி ஆட்சியை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்துதான் மக்களே ஓட்டு போடணும். இத்தனை நாள் கொள்ளையடிச்சு, இப்போ கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க கட்சியும் சொல்றேன், கொள்ளைய அடிச்ச கட்சியும் சொல்றேன், நம்மளை கொண்டு போய் மத்திய அரசுகிட்ட தார வார்க்கிறது. பிஜேபி உள்ள வந்துடும், ஓட்டு போட்டுறாத, ஏடிஎம்கேக்குள்ள போட்டுறாத, விஜய்க்கு ஓட்டு போட்டுறாத, அங்க போட்டு போட்டுறாத, பிஜேபி உள்ள வந்துடும். கடைசி பார்த்தா பிஜேபியை உள்ள கொண்டுட்டு வந்ததே டிஎம்கே தான். அவங்களுக்கு தேவைன்னா உள்ள கொண்டுட்டும் வருவாங்க, அவங்களுக்கு தேவையில்லை அவங்க வேற பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்தும் பேசுவாங்க. அதனால கருப்பு கொடை பிடிச்சவங்க யாரு, கருப்பு பலூன் படுக்க விட்டவங்க யாரு, இப்ப வெள்ளை கூடையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு வெள்ளை கூடை வேண்டேன்னு புகழ்றது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அது அவங்க பாடு. அவங்க வேணுமா, கொள்ளையடிக்கிற ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, நல்ல ஆட்சி நம்மளுக்கு சுபிச்சமா நம்ம இளைய தலைமுறைகளுக்கு நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும்.